இது வந்து ஒரு கொய்யா செடிங்க. இந்த மாதிரி காய் விட்டேங்க. நானும் இது நிறைய காய் காய்ச்சதுங்க. சரின்னு விட்டேன். இப்போ ஆனால் புஷ்ஷாக வளரலைங்க. அங்கங்கே பாருங்கள், அந்த காய் விட்டாச்சுங்க. அது இதோட அப்படியே நின்றுடுங்க. காய் எது இருக்க வருதோ அதோட நின்றுடும். அதுக்கப்புறம் ஸ்டெம்மே வளராது. இந்த காயை பிச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்க, புதுசாக ஸ்டார்ட் ஆகுங்க. கையில் பிக்க முடியல. நல்லாமே வளர்ந்து எவ்வளோ காய் தெரியுவாங்க. செடி நல்லா வளரணும்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் நம்ம பிச்சு போட்டால் தான். என் பையனுக்கு கொய்யாக்கானா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் என்ன பண்ணுறது, இதெல்லாம் செடி நல்லா வளர்த்துட்டு பிறகு அப்புறம் விட்டுனா நிறைய காய் காய்க்கும்லாங்க. அதனால தான் எல்லாத்தையும் பிச்சுட்டேன். பாருங்க, இதுலேயும் பூ இருக்குது, அதெல்லாம் பிச்சிடலாம். ஒரே மழைங்க. கால்லேருந்து ரொம்ப ஒரே அனலுங்க. வீட்டில் இருக்கவே முடியல, அவ்வளோ அனல். இப்போ ஒரு 5:30 மணிக்கு மேலே செம மழை பெஞ்சுதுங்க. அதான் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. எல்லாம் பிச்சிடலாம் பாரு. காயெல்லாம் பிக்க மனசு வரல தான், என்ன பண்ணுறது. காய் விட்டேன்னு இந்த குரங்கும் வந்து கட் பண்ணி போயிடும். லலித் கோவா நினைக்கிறேன். நிறைய கோவா இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. எந்த கோவா, எந்த பிளான்ட்டு, எந்த பேருன்ட்டு. பாருங்கள், இது எவ்வளோ இருக்குது பாருங்கள் காய். செடியை வளர்த்துட்டு அப்புறம் விட்டுக்கலான் இருக்கேங்க. செடி வளர்க்குறது தாங்க முக்கியம். எவ்வளோ இருக்குது பாருங்கள்.